A very good morning to all my dear first standard குட்டீஸ். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? என்ன மிஸ் டெய்லி கேட்குறாங்களே அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களை விட்டால் வேறு யாருமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட நாங்கள் பேசி தான் ஆகணும். நீங்கள் தான் எங்களோட குட்டீஸ், அப்படி தானே? வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை. ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் பேசியே தான் ஆகணும். டெய்லி கேட்போம். நீங்கள் இது ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஐ டு ஐ காண்டாக்ட் வச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா, ஹெல்த்தியாக இருக்கீங்களான்னு உங்களை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம். பட் உங்களை பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். சீக்கிரமாக மீட் பண்ணிடுவோம், ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம இப்போது ரிவிஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். கம்மிங் வெனஸ்டே அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. போர்ஷன்ஸும் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஜிகே ரிவிஷன் கிளாஸஸில் இது வரைக்கும் நம்ம எதுவுமே பார்க்கல. இன்றைக்கி நம்ம ரிவிஷன் கிளாஸ் ஜிகேயில் 1 and 2 லெசன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, லெசன் 1 பொறுத்த வரைக்கும் அவர் கண்ட்ரி ரீடிங் தான், ஒன்லி ரீடிங், சரியா? ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துருந்தீங்கன்னா ஓரல் கொடுப்போம், புக்கை காமிச்சிருவோம், பார்த்து நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. பட் அந்த சிச்சுவேஷன் நமக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? பட் இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, இந்த பேஜ் தான், இதுதான் நம்மளோட புக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்மளோட புக்கில் ஒயிட் கலரில் இருக்கும். ஜஸ்ட் இதில் கலர்ஸ் பிக்சர்ஸாக கொடுத்துருக்கோம். ரீட் பண்ணலாம். இப்போது இந்தியா நேஷ்னல் எம்பளம், நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் தமிழ்நாடு எம்பளம். இந்தியா நேஷ்னல் எம்பளம், நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் தமிழ்நாடு எம்பளம். 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட அழகான பசுமையான ஹெல்த்தியான கண்ட்ரி. அழகான பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப, அதாவது மனசாட்சி அப்படிங்கிற ஒன்றில் பெஸ்ட்டான பீப்புள்ஸ் கொண்டது நம்மளோட கண்ட்ரி தான், ஓகேவா? ஸோ நம்மளோட கண்ட்ரி இந்தியா. நம்ம கண்ட்ரியோட கேபிட்டல் எது தெரியுமா? எஸ், டெல்லி. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏரியாவில் 7th பிளேஸில் இருக்குது. ஏரியாவில் 7th பிளேஸ் அண்டு பாப்புலஸ் கண்ட்ரியில் 2nd பிளேஸில் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்மளோட கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏரியாவில் 7th பிளேஸ் அண்டு 2nd மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. பீப்புள்ஸ், அதாவது எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் எவ்வளோன்னா 2nd பிளேஸில், வேர்ல்டு லெவலில் 2nd பிளேஸில் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவோட கேபிட்டல் எது? எஸ், நியூ டெல்லி. இந்தியா தான் நம்மளோட கண்ட்ரி. பாப்புலேஷனில் 2nd பிளேசஸ்லேயும் ஏரியாவில் 7th பிளேஸில் இருக்குது நம்மளோட கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியில் லார்ஜஸ்ட் சிட்டி எது? எஸ், மும்பை. நம்மளோட கண்ட்ரியிலேயே லார்ஜஸ்ட் சிட்டி எது? மும்பை. டோட்டல் 36 ஸ்டேட்ஸ் இருக்குது இப்போதைக்கு. எத்தனை ஸ்டேட்ஸ் டோட்டலாக இருக்குது? எஸ், 36 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, மெனி லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் 22 லாங்குவேஜஸை தான் டெவலப்டு லாங்குவேஜஸ்ன்னு இப்போதைக்கு நம்மளோட கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மெனி லாங்குவேஜஸில் எத்தனை லாங்குவேஜ்? 22 டெவலப்டு லாங்குவேஜஸ். எஸ், 22 லாங்குவேஜஸ் தான் டெவலப்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 22 லாங்குவேஜஸில் நம்மளோட ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அதில் 15 லாங்குவேஜ் இருக்கும். 22 லாங்குவேஜஸ் டெவலப்டு லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த டெவலப்டு லாங்குவேஜஸில் 15 சூஸ் பண்ணி ரூபாய் நோட் இருக்குல்ல, ருப்பீஸ், அதில் பேக் சைடில் இருக்கும் பாருங்கள். 15 லாங்குவேஜஸில் இப்போ 10 ரூபீனா 10 ரூபாய் தமிழ்லையும் இருக்கும், ஓகேவா? ஹிந்தியில் இருக்கும். ஸோ 15 லாங்குவேஜஸ் நம்மளோட ரூபாய் நோட்டில் இருக்கும். நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜ் எது தெரியுமா? எஸ், ஹிந்தி. நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. நம்மளோட தமிழ்நாட்டுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் எஸ், தமிழ். ஸோ நம்ம இந்தியாவுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு தனியாக கேட்டாங்கன்னா தமிழ். ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அபோவ் 400 ரிவர்ஸ்க்கு மேலே இருக்குது. அதில் 8 ரிவர்ஸ் வந்து மேஜர் ரிவர்ஸ். அபோவ் 400 ரிவர்ஸ் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. அதில் 8 ரிவர்ஸ் தான் மெயின் ரிவர்ஸ், அதாவது மேஜர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதில் காவேரி நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கே? காவேரி அண்டு கங்கா ரிவர், அது நம்மளோட தமிழ்நாட்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய ரிவர்ஸ் நம்மளோட தமிழ்நாட்டில் ரன் ஆகுது. அந்த 8 மேஜர் ரிவர்ஸில் காவேரி வந்து நம்மளோட
தமிழ்நாட்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது, காவேரி அண்டு கங்கா. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கேபிட்டல் சிட்டி நியூ டெல்லி, லார்ஜஸ்ட் சிட்டி மும்பை, பாப்புலேஷனில் செகண்ட் பிளேஸ் அண்டு ஏரியாவில் 7th பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேஷ்னல் எம்பளம். நேஷ்னல் எம்பளம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா ஃபிகர் ஆஃப் 4 லைன்ஸ். 3 லைன்ஸ் தான் நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஒரு லைன் பேக்கில் இருக்கும், அதனால் தெரியல. இப்போ பிக்சர்லேயுமே பாருங்கள் 3 தான் தெரியுது, ஒன்று பேக்கில் இருக்கும். கீழே வந்து மேவெல்லும், அதாவது அசோக சக்ரா அது இருக்கும் கீழே. ஸோ நேஷ்னல் எம்பளம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? எஸ், ஃபிகர் ஆஃப் 4 லைன்ஸ். அது ஞாபகம் வந்தால் போதும். இது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த எம்பளம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷ்னல் ஃப்ளாக். நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகில் 3 கலர்ஸ் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான், சென்டரில் ஒயிட் கலர், பாட்டத்தில் க்ரீன் கலர். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு இதை நமக்கு ரிப்ரசன்ட் பண்ணிகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா சாஃப்ரான் கலர் வந்து சாக்ரிஃபைஸ், அதாவது நமக்காக நிறைய பீப்புள்ஸ் நமக்காக கஷ்டப்பட்டு நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்ததுனால, அவங்களோட உயிரையே கொடுத்து நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்ததுனால இந்த சாஃப்ரான் கலரை எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சாக்ரிஃபைஸ். சென்டரில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பியூரிட்டினா தூய்மை. எப்படி ஒயிட்டு ரொம்ப தூய்மையாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட மனசும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும், அதுக்காக. பாட்டத்தில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் அது வந்து நம்மளோட வெல்த், நம்மளோட வளம். அதாவது நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோல் இந்தியாவுமே க்ரீனிஷாக இருக்கும், பச்சை பசேலுன்னு இருக்கும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் க்ரீன் கலர். சென்டரில் ஒரு வீல் இருக்குது, சக்கரம். அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஹார்ட் ஒர்க். சக்கரம் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக சுற்றுதோ அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் வீல் ஹார்ட் ஒர்க்கை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் மோர் 3 கலர்ஸ் இருக்குது, சாஃப்ரான், ஒயிட், பாட்டத்தில் க்ரீன் கலர். ஓகேவா? ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் எத்தனை கலர்ஸ்ன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். 3 கலர்ஸுக்கும் ஒவ்வொன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த 3யுமே உங்களுக்கு சொல்ல தெரியணும். இந்த நேஷ்னல் ஃப்ளாகை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, அதாவது நேஷ்னல் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இதை வந்து ஹாய்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு எம்பளம். இது வந்து நம்மளோட தமிழ்நாடுனா நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் எல்லாம் இந்த எம்பளம் தான் இருக்கும். தமிழ்நாடு அரசுன்னு ரைட் பண்ணியிருப்போம். இந்த எம்பளம் தான் எல்லா நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு டெம்பிளோட டவர் இருக்குது. இது எந்த டெம்பிளோட டவர்னு ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிளோட டவர் தான் சென்டரில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நேஷ்னல் எம்பளம் இருக்கும். சைடில் அந்த நேஷ்னல் எம்பளத்துக்கு 2 சைட்லேயும் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கும். கீழே வந்து வாய்மே வெல்லும் அப்படின்னு ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட நேஷ்னல் எம்பளத்தையும் நம்மளோட தமிழ்நாடு எம்பளத்தையும் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை பற்றியும் தான் இந்த ஃபஸ்ட் லெசனில் படிப்போம். ஓகேவா? ஸோ ரீடிங் தான் ஒன்ஸ் மோர் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். லெசன் 1, அவர் கண்ட்ரி, இந்தியா, நேஷ்னல் எம்பளம், நேஷ்னல் ஃப்ளாக், தமிழ்நாடு எம்பளம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசனுக்கு போகலாம். இது ரொம்ப ஈஸி தான். செகண்ட் லெசனோட டாபிக் என்ன அப்படின்னா டூ யூ நோனா என்ன? நோன்னா தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். கொஸ்டின் கொடுத்து பக்கத்துலேயே சூஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதில் எது கரெக்டோ அதை டிக் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டில் ஒன் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அவர் நேஷ்னல் ஃப்ளாக் tricolor, our national bird peacock, our national animal tiger, our national flower lotus, our national anthem Jana Gana Mana, our capital of our country Delhi, we are Indians. Once more repeat பாருங்க. Our national flag tricolor, our national bird peacock, our national animal tiger, our national flower lotus, our national anthem Jana Gana Mana, capital of our country
Delhi. We are Indians. ஸோ சூஸ் கொஸ்டின் கேட்டிருப்போம் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். அதுக்கு பக்கத்தில் 2 கலர் ட்ரை கலர்னு கொடுத்துருப்போம். நீங்கள் எது ஆன்சர்? எஸ், ட்ரை கலர். அதை டிக் பண்ணி ஆன்சரை ரைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் எத்தனை கலர்ஸில் இருக்கும்? எஸ், ட்ரை கலர். ட்ரைன்னா 3. ட்ரைன்னா 3. அந்த 3 கலர்ஸையும் ஒன்று நமக்கு மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அதை பற்றி. நெக்ஸ்ட்டை பார்க்கலாம். அவர் நேஷ்னல் பேர்டு. நம்மளோட நேஷ்னல் பேர்டு எது? எஸ், பீகாக். வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்டு பீகாக். மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்டு தான் எது? பீகாக். இந்த பீகாக்கை எந்த இயர் நம்மளோட நேஷ்னல் பேர்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா 1963 இதுதான் நம்மளோட நேஷ்னல் பேர்டு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா நம்மளோட இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட பாடியில் பார்த்திங்கன்னா 200 ஃபெதர்ஸ் அதிகமாக, 200க்கும் அதிகமான ஃபெதர்ஸ் வந்து இதோட பாடியில் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி ஃபீமேல் பீகாக், அதாவது கேர்ள் பீகாக் இருக்குல்ல, அதுக்கு வந்து லாங்கான ஃபெதர்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? மேல் பீகாக்கு தான் லாங் ஃபெதர்ஸ் வந்து இருக்கும். அந்த மேல் பீகாக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, டார்க் கிளவுட்ஸ் மழை வர டைம் அதை பார்த்துச்சு அப்படின்னா அதோட ஃபெதர்ஸை விரித்து அழகாக டான்ஸ் பண்ணும் மேல் பீகாக். ஓகேவா? ஸோ அதோட பாடியில் 200 ஃபெதர்ஸுக்கு மேலே இருக்குது. 1963 தான் இதுதான் நம்மளோட நேஷ்னல் பேர்டு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்தியாலேயும் ஸ்ரீலங்காலேயும் அதிகமாக இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், அவர் நேஷ்னல் அனிமல். விச் இஸ் அவர் நேஷ்னல் அனிமல்? எஸ், டைகர். நிறைய பேருக்கு டவுட் வரும். ஃபில்லப்பில் கேட்டோம் அப்படின்னா லயன் கூட எழுதுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட நேஷ்னல் அனிமல் எது? எஸ், டைகர். ஒரு நேஷ்னல் அனிமல். நம்மளோட நேஷ்னல் அனிமல் எது? 2 times 5 times சொல்லிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளோட மைண்டில் செட் ஆகும். எஸ், டைகர். இது 1972 தான் இதுதான் நம்மளோட நேஷ்னல் அனிமல்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த நேஷ்னல் அனிமல் டைகரை பொறுத்த வரைக்கும் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 2010 ஒன்லி 1706 டைகர்ஸ் தான் நம்மளோட இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ மென்சஸ் படி 2020 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2647 டைகர்ஸ் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது. இது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய இருக்குது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய டைகர்ஸ் இருக்குது. இது ஒன் டைம் சாப்பிடும்போது 20 கிலோகிராம்ஸை விட அதிகம் சாப்பிடுமா. எவ்வளோ சாப்பிடும்? 20 கிலோகிராம்ஸை விட அதிகமாக சாப்பிடும். ஓகேவா? ஓகே, விச் இஸ் அவர் நேஷ்னல் அனிமல்? எஸ், டைகர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், அவர் நேஷ்னல் ஃப்ளவர். விச் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளவர்? எஸ், என்ன? லோட்டஸ். விச் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளவர்? எஸ், லோட்டஸ். லோட்டஸை பற்றி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்போ நம்மளோட நேஷ்னல் ஃப்ளவர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 1950 January 26 அன்னைக்கு இதுதான் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளவர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸ் எதை மென்ஷன் பண்ணதுன்னா பியூரிட்டி, தூய்மை. ஏன்னா இது வந்து டர்ட்டி வாட்டரில் க்ரோ ஆகவே ஆகாது. இந்த லோட்டஸ் பிளான்ட் ஒன்லி பியூர் வாட்டரில் மட்டும்தான் இந்த லோட்டஸ் பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? அது வந்து அதே இன்னும் என்ன அப்படின்னா அது தன்னைத்தானே சுத்தம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த லோட்டஸ் பிளான்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ விச் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளவர்? எஸ், லோட்டஸ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அவர் நேஷ்னல் ஆந்தம் என்ன? நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு டவுட்டாக எழுதுவாங்க, வந்தே மாதரம்னு ரைட் பண்ணுவாங்க. நோ, நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் எஸ், ஜனகன மன. நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் எது? எஸ், ஜனகன மன. இதை யார் ரைட் பண்ணாங்கன்னு தெரியுமா? எஸ், ரவீந்திரநாத் தாகூர் ஃபஸ்ட்டு பெங்காலி மொழியில் லாங்குவேஜில் ரைட் பண்ணாங்க. ஓகேவா? யார் ரைட் பண்ணாங்க? எஸ், ரவீந்திரநாத் தாகூர். இதை வந்து பாடும்போது 52 செகண்ட்ஸ்க்குள்ள 52 செகண்ட்ஸ் கரெக்டாக 52 செகண்ட்ஸ் தான் பாடணும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டாக எங்கே இதுதான் நம்மளோட நேஷ்னல் அந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ராஜேந்திர பிரசாத் தான் 1950 இதுதான் நம்மளோட நேஷ்னல் ஆந்தம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார்?
ராஜேந்திர பிரசாத். 1950 இதுதான் நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எத்தனை செகண்ட்ஸ் இந்த நேஷ்னல் ஆந்தம் நம்ம பாடணும்? எஸ், 52 செகண்ட்ஸ். எங்கே நேஷ்னல் ஆந்தம் கேட்டாலும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஓகேவா? ஓகே. 5th ஒன் 6th ஒன் பாருங்கள். கேபிட்டல் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்மளோட கேபிட்டல் சிட்டி, நம்ம இந்தியாவோட கேபிட்டல் சிட்டி எது? எஸ், நியூ டெல்லி. டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்டு லார்ஜஸ்ட் சிட்டி தான் இந்த டெல்லி. ஓகேவா? நிறைய சிட்டிஸ் இருக்குது, அதில் தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நியூ டெல்லி தான். ஓகேவா? இந்த நியூ டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமஸ் பிளேசஸ் இருக்குது. ரெட் ஃபோர்ட்டு, ராஷ்டிரபதி பவன், இந்தியா கேட், இது எல்லாமே, நேரு பார்க், இது எல்லாமே நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? நம்மளோட கேபிட்டல் சிட்டி எது? எஸ், டெல்லி. லாஸ்ட் ஒன் பாருங்கள். வி ஆர் இந்தியன்ஸ். இதே மிஸ்டேக் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ்னு கொடுப்போம், நிறைய பேர் அமெரிக்கன்ஸ்னு எழுதிடுவாங்க, நிறைய பேர் சைனீஸ்னு எழுதுவாங்க. நோ, வி ஆர் எஸ் இந்தியன்ஸ். அமெரிக்காவில் பானானா மட்டும்தான் அமெரிக்கன்ஸ், சைனீஸில் பானானா சைனாவில் பானானா சைனீஸ். ஸோ நம்மள எங்கே பானானோ? எஸ், இந்தியாவில். ஸோ வி ஆர் இந்தியன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒன் டைம் ரீட் பண்ணுறேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சூஸ் கொடுத்துருப்போம், ஆன்சரை டிக் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணணும். அவர் நேஷ்னல் ஃப்ளாக் ட்ரை கலர். ட்ரைனா 3. அவர் நேஷ்னல் பேர்ட் பீகாக். அவர் நேஷ்னல் அனிமல் டைகர். அவர் நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸ். அவர் நேஷ்னல் ஆந்தம் ஜன கன மன. கேபிட்டல் ஆஃப் அவர் கண்ட்ரி எஸ், டெல்லி. வி ஆர் இந்தியன்ஸ். வி ஆர் இந்தியன்ஸ். ஸோ இந்த 2 லெசனையுமே பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான். ஸோ சீக்கிரமாக ரிவிஷன் கிளாஸஸை ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சொல்லிக்கிட்டே இருங்க. நான் இடையிடையே கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட மைண்டில் ஃபுல்லாக செட் ஆகும். எக்ஸாமுக்கு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஃபுல் மார்க் எல்லோரும் வாங்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? தேங்க்யூ. பாய் பாய்.